ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்று கூறுகிறார்கள். இந்த பெயர் வந்ததற்கான காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் யோசிப்பதைப் போல் யோசித்து அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உலகில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய தகவல்களை இன்னொரு மூலைக்கு சில வினாடிகளில் தகவல்களை சேர்த்து தருகிறது. அதே போல ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிக்க நேரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது சில நிமிடங்களில் தகவல்களை சேர்த்து தருகிறது. அதனால் இந்த ஏஐயை சிலர் மிகைப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மனிதன் கொடுத்த தகவல்களை வைத்துதான் இந்த ஏஐ செயல்படுகிறது. மனிதனுக்கு இந்த அறிவை கொடுத்தவன் அல்லாஹ். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், 1400 வருடங்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சௌர் குகையில் இருந்த பொழுது ஒரு சிலந்தி எப்படி கூடு கட்டுச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிலந்தியும் கூடு கட்டும். விஞ்ஞான யுகம், நவீன காலம் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் வித்தியாசமாக கூடு கட்டாது. ஏனென்றால் அதன் தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு உண்டான நிலை என்பது தெரியாது. பெற்ற அறிவை வளர்க்கவோ பிறருக்கு போதிக்கவோ அது மனிதனுக்கு மாத்திரம்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் தத்ருஸூன். நீங்கள் கற்கிறீர்கள் மற்றும் கற்றுக் கொடுக்கிறீர்கள். இதுதான் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியுள்ள சிறப்பு என்று குர்ஆன் கூறுகிறது. நீங்கள் நல்ல கவனிக்கவும், இன்றைய உலகத்தில் இந்த டெக்னாலஜி என்பது மனித வாழ்க்கையை மிகவும் வேகமாக மாற்றியுள்ளது. ஒரு செய்தியை சில நிமிடங்களில் பரவ முடிகிறது. இது ஒரு பெரிய நன்மையான விஷயமாக இருந்தாலும் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும் போது இது ஒரு தீமையாகத்தான் பார்க்கப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன் பல நாடுகளில் இந்த சோசியல் மீடியா மூலமாக பொய்யான செய்திகள் அதிகமாக பரவின. மக்கள் அதை உண்மை என்று சரிபார்க்காமல் வேகமாக ஃபார்வர்டு செய்தார்கள். அதன் விளைவாக மக்களுக்கிடையே பயம் உருவானது, சமூக கலவரங்கள் ஏற்பட்டன. ஒரு பொய்யான செய்தி சில நிமிடங்களில் லட்சக்கணக்கான மக்களிடத்தில் உண்டானது. இன்று இந்த ஏஐ இந்த விஷயத்தை இன்னும் அதிகமாக மாற்றியுள்ளது. போலியான படங்களை உருவாக்கலாம். இதன் மூலமாக ஒருவரின் குரலை போன்று மாற்றலாம். பொய்யான வீடியோக்களை உருவாக்கலாம். இது மாதிரி எத்தனையோ காரியங்களை இந்த ஏஐ மூலமாக செய்கிறார்கள். ஆனால் இந்த ஏஐயை பயன்படுத்தும் மனிதனுக்கு பொறுப்பு, சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் மிக அவசியம் என்பதை ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, மனிதர்களும் இதை ஏற்க துவங்கிவிட்டார்கள். இதை ஏற்க துவங்கிவிட்டதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறது, சோர்வு இல்லாமல் வேலை செய்கிறது. அதனால் இன்று உலகம் இந்த ஏஐயை கம்பளம் விரித்து வரவேற்க துவங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அல்லாஹ் உருவாக்கிய
மனிதத்திற்கு இந்த எந்த கண்டுபிடிப்பும் ஈடாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தொழில்நுட்பத்திற்கு வித்திட்ட முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிற ஜெர்ஃபி ஹிண்டன் என்பவர் சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கூகுளில் இருந்து விலகி இருக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த ஏஐனுடைய தவறுகளை இந்த உலகத்திற்காக நான் சொல்லப் போகிறேன் என்று அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தொழில்நுட்பத்தினுடைய தவறுகளை இந்த உலகத்திற்கு நான் சொல்லப் போகிறேன் என்று கிளம்பியிருக்கிறார். எனவே துறை சார்ந்தவரே சொல்கிறார் என்றால் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே போல இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய அறிவாற்றலுக்கு முன்னால் இது வெறும் துளிதான். கல்வி பயணம் போகிற ஆசிரியர் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், மாணவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், கப்பலின் ஒரு ஓரத்தில் ஒரு சிட்டுக்குருவி ஒன்று தன்னுடைய அழகால் கடலின் ஈரத்தை தொட்டி எடுக்கும். இதை காட்சிப்படுத்தி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாணவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வார்கள், மா இல்மி வமா இல்மு வ இல்மு ஜமீஇல் ஹலாயிக் இல்லா கமா அஹத ஹாதல் உஸ்ஃபூரி மினல் பஹர். மூசா, எனது கல்வி நானும் உன்னுடைய கல்வி நானும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித படைப்புகளினுடைய கல்வி நானும் அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் அல்லாஹ்வினுடைய அறிவாற்றலுக்கு முன்னால் இதோ இந்த சிட்டுக்குருவி தன்னுடைய அழகை தண்ணீரில் வைத்து எடுத்த பொழுது அதனுடைய அழகில் இருக்கக்கூடிய ஈரத்திற்கு சமம் நம்முடைய கல்வி அறிவாற்றல், கடலுக்கு சமம் அல்லாஹ்வினுடைய அறிவாற்றல் என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை வரலாறில் பார்க்கிறோம். எனவே அதே போல உலகத்தில் மனிதன் உருவாக்கிய மிகப்பெரிய தொழில்நுட்பங்களில் ஒன்றுதான் அணுசக்தி. இது மின்சாரம் உற்பத்தி செய்யவும் பல நன்மைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கவனக்குறைவு மற்றும் நிர்வாகம், தவறான நிர்வாகம் இருந்ததால் மிகப்பெரிய ஆபத்தாக அது மாறிவிடுகிறது. 1986ஆம் ஆண்டு உக்ரைனில் உள்ள செர்னோபில் என்ற ஒரு அணு மின் நிலையத்தில் ஒரு வெடிப்பு ஒன்று ஏற்பட்டது. அந்த விபத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். சுற்றுச்சூழல் நாசமானது. பல குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அறிவியல் முன்னேற்றம் என்பது மனிதனுக்கு உதவ வேண்டிய ஒன்று. ஆனால் பாதுகாப்பு, சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் இது ஒரு பேரழிவாக மாறிவிடும். அதே மாதிரிதான் இன்று ஏஐயும் மிக சக்தி வாய்ந்த டெக்னாலஜியாக மாறி வருகிறது. சரியான முறையில் பயன்படுத்தினால் மருத்துவம் வளர்ச்சி அடையும், கல்வி எளிதாகும், வேலைகள் வேகமாக நடக்கும். ஆனால் இந்த ஏஐ தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தினால் வேலை வாய்ப்புகள் குறையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் டெக்னாலஜிக்கு அறிவு மட்டும் போதாது, அதை வழிநடத்தும் சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் மிகவும் அவசியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே குர்ஆன் சொல்கிறது, தேவையான சக்தியை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். கல்வியாக இருக்கலாம், அறிவாற்றலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், ஏன் இந்த தொழில்நுட்பத்தினுடைய நுண்ணறிவாக கூட இருக்கலாம். இதையும் படிக்காமல் தெரியாமலும் கூட நீங்கள் இருந்துவிடக்கூடாது. பொதுவாக இந்த சமுதாயத்தில் 3 விஷயம் தேவைப்படுகிறது. முஸ்லிம் சமுதாயத்தை சொல்கிறேன். 1, அறிவுஜீவிகள் கட்டாயம் தேவை. 2வது, நிபுணத்துவம் கட்டாயம் தேவை. 3வது, ஊடகம் என்று சொல்லக்கூடிய மீடியாக்கள் கட்டாயம் தேவை. இந்த 3ம் சமீப காலத்தில் உலக நகர்வுகளை பார்க்கிற பொழுது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடி எடுத்து வைக்க இந்த 3ம் கட்டாயம் தேவை. இதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று வெறுமென சஜிதாவும் நோன்பும் வைத்துவிட்டு இருந்துவிடக்கூடாது. அது நம்மளை கரை சேர்க்காது. இதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறதை போல, வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபத்தஹு,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதை எடுப்பதற்கும், எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை விலகி இருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே போல இந்த ஏஐனுடைய விஷயத்தில் நன்மையை எடுத்து தீமையை தவிர்த்து விடுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.